இவ்வளோ சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. இட்லி வந்து ரேஷன் அரிசி இட்லிங்க. ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடுங்க, சூப்பராக கிடைக்கும் இட்லி வந்து உங்களுக்கு. சுட சுட இட்லி வச்சு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு நைட்டு டின்னருக்கு இட்லியும் மஞ்சள் பூசணி சாம்பாரும் பண்ண போகிறாங்க. டிஃபன் சாம்பார் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். டிஃபன் சாம்பார் வந்து வெறும் பாசிப்பருப்பு போட்டும் பண்ணலாம், துவரம்பருப்பு போட்டும் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பும் துவரப்பருப்பும் சேர்த்து போட்டும் பண்ணலாம். மஞ்சள் பூசணி போட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃபனுக்கு. மஞ்சள் பூசணி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலையிலே மாவு அரைச்சி வச்சுட்டோங்க. புளிக்க போது மாவு நம்ம டிஃபன் சாம்பார் வச்சுட்டு இட்லியை வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க. டிஃபன் சாம்பார் முதல்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மஞ்சள் பூசணி சாம்பாருக்கு வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. பூசணிக்காய், அப்புறமா தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, 1 டம்ளர் பருப்பு எடுத்துருக்காங்க. இந்த பருப்பு வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். பாசி பருப்பு 1 டம்ளர் போட்டிருக்கேன். இதே நிறைய வருங்க. நம்ம 7-8 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வரும். நம்ம மஞ்சள் பூசணி போடுறதுனால நல்லா திக்னஸ் கொடுக்குங்க மஞ்சள் பூசணி வந்து. அதனால் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். இப்போ கழுவி எடுத்துக்கலாம். பருப்பை வந்து கழுவி எடுத்தாச்சுங்க. இது கூட தேவையான பொருள் ஆட் பண்ணிடலாம். பருப்பு கூட தேவையான பொருள் வந்து மஞ்சள் பூசணிங்க. மஞ்சள் பூசணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். தக்காளிங்க, 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். அப்புறமா சின்ன வெங்காயம், அப்புறமா பூண்டுங்க. இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. மல்லித்தழை, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இன்னும் நல்ல மணமாக இருக்கும். நம்ம அவிச்சு ஓப்பன் பண்ணும்போதே சாம்பார் மணம் வந்துடுங்க, பொடி போடாமலே. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேவையான பொருள் வந்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூனுங்க. எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். உப்பு லாஸ்ட்டில் போட்டால் போதுங்க. நம்ம பாசி பருப்பு போடுறதுனால 2 விசில் தான் விடணும், நல்லா மசிஞ்சிரும். குக்கரை மூடி வச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க. 2 விசில் விட்டோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அப்போ தான் சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பூ போல் மலர்ந்து வரணும் பருப்பு வந்து. நம்ம குழையக்கூடாது. குழஞ்சிச்சுன்னா அந்த சாம்பார் வந்து நல்லா இருக்காதுங்க. அதனால் 2 விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வேகட்டும். அதுக்குள்ளே இட்லி மாவு ஒரு அடுப்பில் ஊற்றி வச்சிடலாம். பருப்பு வந்து ஒரு அடுப்பில் வச்சாச்சுங்க. இட்லி குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டு நம்ம மாவு ஊற்றி வச்சுக்கிடலாங்க. காலையில் அரைச்ச மாவுங்க, எப்படி உப்பி வந்துருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக பொங்கிருச்சு. இந்த மாதிரி பொங்கணுங்க. பொங்கினா தான் இட்லி வந்து சூப்பராக கிடைக்கும். எப்படி அடித்து விட்டு நமக்கு தேவையான மாவு எடுத்துகிட்டு பாக்கெட்டுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுடணுங்க. உடனே நல்லா புளிச்சிரும். இந்த ஏரப்புறம் ரிலீஸ் பண்ணணுங்க. சிலவங்க வந்து அப்படியே பொரி வச்சுருவாங்க. மாவு வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும் அப்படின்னு. நான் நல்லா அடிச்சுட்டு தான் ஊற்றி வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ மாவு வந்து தட்டில் ஊற்றிக்கிடலாம். ரேஷன் அரிசியும் நம்ம இட்லி அரிசியும் சேர்த்து போட்டிருக்காங்க. ரேஷன் அரிசி 2 டம்ளர் போட்டிருக்கேன். 3 டம்ளர் இட்லி அரிசி போட்டிருக்கேன். இட்லி நல்லா பந்து மாதிரி கிடைக்கும். 2 மிக்ஸ் பண்ணி போடணுங்க. சில அரிசி வந்து தனியாக போட்டாலும் நல்லா வரும். சில அரிசி வந்து கொஞ்சம் வத்தி போகுங்க, வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் இட்லி அரிசி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. மாவை குக்கரில் வச்சுக்கலாம். மிச்சம் இருக்க மாவை நம்ம இப்படி வடித்து விட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடணுங்க.
ஒரு சட்டி போதும். அதனால் மிச்சம் இருக்க மாவை நான் வலிச்சு எடுத்தாச்சு. தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. குக்கரில் வச்சுக்கலாம். தண்ணி இந்த மாதிரி சூடாகணுங்க. நல்லா சூடான பிறகு தான் நம்ம இட்லி தட்டை வைக்கணும். மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வா, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்படி மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மலர்ந்து வந்தால் தான் சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரேஸை அப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விடும்போது திட்டு திட்டாக கிடக்குங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மத்தை வச்சு இல்லாட்டிக்கா கரண்டி வச்சு மசிச்சுக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சாச்சு. 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. இதையும் நம்ம தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றிக்கிடலாம். அப்படியே போட்டிங்கன்னா திட்டு திட்டாக கிடக்கும். சூட்டில் வந்து கட்டி பிடிச்சிருங்க. அதனால் இந்த மாதிரி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சுங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். 10 இட்லி சாப்பிட்டாலும் திருப்பி கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூசணி சாம்பார் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்குங்க. உப்பு ஆட் பண்ணிடலாம். அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழைங்க போட்டு நம்ம கொதிக்க விட்டுருக்கலாம். இப்போ இட்லி இறக்கிட்டு சாம்பார் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. சூப்பராகிட்டு இட்லி வெடிப்பு இல்லாமல் நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. வெடிப்பு இல்லாமல் வரணுங்க. அப்போ தான் இந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அவிஞ்சிருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை குத்தி விடுங்க. ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு நல்லா அவிஞ்சிருக்குன்னு அர்த்தங்க. ஒரு துளி கூட ஒட்டலை பாருங்கள். இப்போ நம்ம இறக்கிடலாம். சாம்பார் அடுப்பில் வச்சுக்கலாம். இது கொதிக்கட்டும், நம்ம ஒரு தாளசம் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். 2 விசில் எடுத்தோன்னா பூசணிக்காயெல்லாம் நமக்கு திட்டு திட்டாக கிடக்கு பார்த்தீங்களா, குழையாமல். இந்த மாதிரி இருந்தால் தாங்க சாம்பார் நல்லாயிருக்கும். தாளசம் பண்ணிக்கலாம். கிளறிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை தழைங்க சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான மஞ்சள் பூசணி சாம்பார் ரெடிங்க. சாம்பார் வந்து கிண்டி கொடுத்துக்கலாம். இட்லியில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இட்லியை பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். பஞ்சு போல் சாப்பிட்டான இட்லிங்க. துணியில் ஒரு துளி கூட ஒட்டாமல் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. பஞ்சு மாதிரி. ரேஷன் அரிசி கூட கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. அங்கே நல்லா வரும் இட்லி வந்து. அந்த மாதிரி புசு புசுன்னு இருக்கும். இவ்வளோ சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க இட்லி வந்து. ரேஷன் அரிசி இட்லிங்க. 2 மிக்ஸ் பண்ணி போடுங்க. சூப்பராக கிடைக்கும் இட்லி வந்து உங்களுக்கு. பிளேட்டில் சேவ் பண்ணி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சுட சுட இட்லி வச்சு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃபன் சாம்பார் அட்டகாசமாக இருக்கும். எம்மி எம்மி டிஃபன் சாம்பார் இட்லி ரெடிங்க. சாம்பாரோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு.
சூடாக இருக்குது ரெண்டுமே. வாவ்! சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. அட்டகாசமாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சேனலும் இருக்குங்க எங்களுக்கு, அக்னி சமையல்னு. அந்த சேனலையும் போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.